இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு கடந்த ஆண்டு ஜூலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு 1,63,00,000 பேர் பதிவு செய்தனர். இதில் அரசு விதித்த விதிகளின்படி 1,15,00,000 பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திலிருந்து வழங்கப்பட உள்ளதாக புதிய தகவல்கள் விலகியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மற்றும் விண்ணப்பிக்க தவறியவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் இவர்கள் எல்லாமே ரேஷன் கடையில் போய்ட்டு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்குள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கை வெளியிட்டிருந்தார். அதன்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திலிருந்து மீண்டும் மகளிர் உரிமை தொகை பணம் வராதவர்கள், விண்ணப்பிக்க தவறியவர்கள் மற்றும் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான புதிய தகவல். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு சில மாதங்கள் பணம் அப்புறம் வரலனா ஒரு சில பேருக்கு அவங்க சொல்லியிருக்க தகுதி வரம்பை மீறி இருக்கிறதால அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவு பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.